ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் அதிகமாக எல்லாரும் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பனானா சிப்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பனானா சிப்ஸ் பண்ணுறதுக்கு நேந்திரம் வாழைக்காய் வாங்கிக்கோங்க. இது நல்ல காயாக இருக்கணும், அப்போ தான் சிப்ஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் பழுத்துடுச்சு அப்படின்னாலுமே சிப்ஸ் இனிச்ச மாதிரி இருக்கும். இதோட தோல் நீக்கிறதுக்காக கத்தி வச்சு ஒரு கீறல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தோலை ஈஸியா நீக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் நீக்கிடுங்க. அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் தூள் கலக்கிக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் கலக்கின தண்ணியில தோல் நீக்கின வாழைப்பழத்தை போட்டுருங்க. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். முப்பது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி வாழைக்காயை பொரிச்சிடலாம். நல்ல சூடான எண்ணெயில போட்டு இதை பொரிச்சுக்கோங்க. இது போட்டு ஒரு நிமிஷம் ஆனதும் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த உப்பு தண்ணியில 1 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்போதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த உப்பு தண்ணி சேர்க்கறதுனால அந்த சிப்ஸ்ல அந்த உப்போட டேஸ்ட் எல்லாம் இறங்கிடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு முறை உப்பு தண்ணி சேர்க்காம பொரிச்சு பாருங்க, மறுமுறை உப்பு தண்ணி சேர்த்து பொரிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ரொம்பவே தெரியும். அவ்வளோதான், பனானா சிப்ஸ் பொரிஞ்சு தயாராயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.